ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். உங்கள் கிச்சனுக்கு பெஸ்ட் ஆர்கனைசர் ஏதாவது தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோவில் வந்து நான் 1 இயராக சூப்பரான நல்ல ஆர்கனைசர்லாம் வச்சு என் கிச்சனை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், இப்போ வர அதை எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் என் சேனலுக்கு புதுசுன்னா. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஷ் ரேக் தான். இது நான் 189 ருபீஸ்க்கு வாங்கினேன். 2 பீஸ் வரும். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வச்சு நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணேங்கிறத காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 6 ஹூக் அண்டர் செல்ஃப் கப் ஹோல்டர் தான். இது 399 ருபீஸ்க்கு வாங்கினேன். 2 பீஸ் வரும். அதையும் வச்சு நான் என் கிராக்கரி யூனிட் தான் ஆர்கனைஸ் பண்ணேன். அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஷ் ரேக் 2 சைடும் வச்சு என்னோட கிராக்கரி செட்டில் ஒன்றான அந்த சூப் பவுல், பிளேட்டு, ஸ்பூனு இதெல்லாம் வந்து மேலேயும் கீழேயுமா வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். நம்ம இஷ்டம் தான், நமக்கு எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணோம், எப்படி பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம தான் வச்சு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். நான் இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். இது வந்து புதுசாக வாங்கின சாலட் பவுலு 3 பீஸ் வந்தது. இது கூட நான் வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த பவுல் வந்து இப்போ புதுசாக இருக்கிறதுனால இதுக்கு 2க்கும் நடுவில் வச்சுட்டேன். இதுக்கு முன்னாடி செட் பண்ணும்போது இந்த பவுல் கிடையாது. புதுசாக நம்ம வாங்கும்போது அங்கங்கே நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கப் ஹோல்டர் இருக்குல்ல, 6 ஹூக் கப் ஹோல்டர், அது வந்து நான் அதுக்கு மேலே தொங்க விட்டுட்டேன். என்னோட செராமிக் கப்பு, டீ கப்ஸ் எல்லாம் வந்து அதில் தொங்க விட்டுக்கலான்னு. 6 டீ கப் இருக்குது. ஸோ அந்த கப்பெல்லாம் வந்து அதில் தொங்க விட்டுட்டேன். இடையில வந்து கொஞ்சம் கேப் விட்டு இல்லைன்னா ரொம்ப வந்து ஒன்னோட ஒன்று இடிச்சிட்டு இருக்கோம். நீங்கள் சின்ன சைஸ் கப்புனா நீங்கள் எல்லா ஹூக்லேயும் தொங்க விட்டுக்கலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறதுனால நான் கொஞ்சம் கேப் விட்டு தொங்க விட்டுருக்கேன். ஃபைனலாக ஒரு சில கப்பெல்லாம் வச்சு சின்னதாக ஒரு ஃப்ளவர் பாட்டும் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டேன் என்னோட கிராக்கரி யூனிட்டை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2-in-1 கிச்சன் ஹோல் டிஸ்பென்சர் தான். இது 308 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது வந்து அந்த டீ கப் இருக்குல்ல, அது வந்து தனித்தனியாக இருக்குன்னா இது கொஞ்சம் அப்படியே சேர்ந்து 2 ஹோல்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். 2க்கும் சேர்த்து அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு கம்பி இருக்கும். இது நீங்கள் வந்து அண்டர் கேபினெட்டில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் டிஷ்யூவும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீ கப்ஸ் எல்லாம் இருக்குது. அது நம்ம டக்குன்னு எடுத்து டீ ஊற்றி குடிக்கிறதுக்காக வேண்டி வெளியில் இருக்கிற மாதிரி இதில் நான் மாட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ட்ராலி ஸ்டோரேஜ் தான். இது நான் வந்து வாங்கும்போது 1400 சில்லறை இருந்தது. இப்போ பார்த்தா 1329 தான் இருக்குது. இது உண்மையிலே சூப்பரான ஒரு ஆர்கனைசர். இது வந்து நீங்கள் தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக பூண்டும் உருளைக்கிழங்கும் வந்து நீங்கள் ஒன்றா போட்டுக்கலாம். இதில் 3 செக்ஷன் இருக்குது. மேலெல்லாம் இந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் காத்தோட்டமாக போட்டுக்கலாம். இதில் நீங்கள் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு கீழே பூண்டு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சேர்த்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து 4 வீல் வருது. இந்த 4 வீலும் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி தான். அதுக்கு ஸ்பேனர்லாம் அவங்களே கொடுத்துட்றாங்க. நல்ல ஒரு மெட்டலு, சூப்பராக இருக்குது. நல்ல மூவபிள். இங்கேயும் அங்கேயும் நீங்கள் ஈஸியாக நகர்த்திக்கலாம். எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். நல்லா காம்பேக்டாக இருக்குது. எனக்கு 3 செக்ஷன் போதுன்னு இது வாங்கிட்டேன். நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாம் காத்தோட்டமாக நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாடுலர் ட்ராயர் சிஸ்டம் தான். இது நான் வாங்கும்போது 1000க்கு மேலே இருந்தது. இப்போ 999 ருபீஸ் தான். இதில் வந்து 5 செக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் தான், நம்மளே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது நான் ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கேன். இதுவும் ஒரு சூப்பரான ஆர்கனைசர் தான். இது வந்து நீங்கள் சின்ன சின்ன ஐட்டங்கள், கிண்ணம் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ அது எது வேணாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நல்லாவே வெயிட்டும் தாங்குது. கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் சின்ன சின்ன கிண்ணம் இதெல்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டங்கள் கூட போட்டு வைக்கலாம். காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் போட்டு வைக்கலாம். அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது கிச்சனுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து கிச்சனுக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இதில் சைஸும் நிறையா இருக்குது, கலர்ஸும் நிறையா இருக்குது. நான் கலர்ஃபுல்லாக 5 செக்ஷன் வேணும்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இதில் சின்ன சின்ன கிண்ணம், இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து இதில் வச்சுக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது டக்குன்னு எடுத்துகிட்டு வைக்கிற மாதிரி. நான் சும்மா இந்த புத்தர் ஸ்டாச்சு வாங்கினேன், அதை வச்சு செட் பண்ணேன். ஆல்ரெடி இந்த வீடியோவை கூட போட்டிருக்கேன்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உட்டன் பிளேட் ஸ்டாண்டு தான். இது 279 ருபீஸு. இது பார்த்தீங்கன்னா நம்ம தான் இந்த ஸ்க்ரூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், தனித்தனியாக இருக்கும். இதுவும் ஆல்ரெடி நான் வீடியோவாக போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் பிளேட்டு இல்லைன்னா வந்து லிட்டு, அப்புறம் அந்த சப்பாத்தி கட்டை, அப்புறம் அந்த நம்மளோட வெஜ்ஜு நம்ம கட் பண்ணுவோம்ல கட்டரு, அந்த போர்டு, இதெல்லாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை டக்குன்னு வெளியில் வச்சுக்கிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு வச்ச மாதிரி நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உட்டனுங்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்குது. நான் வாஷ் பண்ணுறதெல்லாம் இல்லை, அப்பப்போ தொடச்சி மட்டும் ஒட்டுறது. நான் இந்த மாதிரி தான் செட் பண்ணேன். ரொம்பவே ஈஸியாக இருக்குது என் கிச்சனுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 ரேக் இருக்கிற மாதிரி ஸ்லிம் ரோலிங் ஸ்டோரேஜ் தான் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா 349 ருபீஸு. இது நான் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். லாஸ்ட்டாக கூட வீடியோவாக போட்டிருக்கேன். என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான். ரொம்பவே ஒல்லியாக, அதாவது ஸ்லிம்மாக இருக்கிறதுனால நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணி சின்ன சின்ன கேப்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். எங்கள் அத்தைக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டாக மேலே இருக்கிறதெல்லாம் எடுக்க முடியல. ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள், எனக்கும் சில ஐட்டம் எடுக்க முடியல. அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்லாம் இந்த மாதிரி இதில் வச்சு சைடில் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 360 டிகிரி ரொட்டேட்டிங் ட்ரே தான். இது ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு நினச்சி வாங்கினது. இதுவும் லாஸ்ட்டாக ரீசெண்டாக தான் வாங்கினேன். வீடியோவாக கூட போட்டிருக்கேன். நல்லாவே ரொட்டேட் ஆகுது, ஸ்மூத்தாகவும் இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி ஆர்கானோ, சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் பேக்கிங் ஐட்டம் இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் வந்து இப்போ இதில் வச்சுட்டு என்னோடய கேபினெட்டில் தான் வச்சுட்டேன். ஈஸியாக எடுத்துக்க முடியுது. எனக்கு அந்த கேபினெட்டில் இருக்கிற கொஞ்சம் கேப்பில் இது நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்குது. ஆனால் நல்லா நான் ரொட்டேட் ஆகிறதுனால டக்கு டக்குன்னு சுற்றி விட்டு எந்த இடத்துல இருக்குன்னு நம்மளால் ஈஸியாக எடுத்துக்க முடியுது. இது பார்த்தீங்கன்னா 239 ருபீஸ்க்கு வாங்கினேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது இங்கே மட்டும் இல்லை, நமக்கு வந்து காஸ்மெட்டிக்ஸ் வைக்கிற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேஷனரி ஐட்டம் எதுனாலும் எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிச்சன் பர்பஸ்க்காக தான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்ட் ரேக் தான். இது 189 ருபீஸ்க்கு வாங்கினேன். உட்டனில் வாங்கினது வந்து அந்த மாதிரி ஐட்டம்லாம் வைக்கிறதுக்கு வாங்கினேன். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் பிளேட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வைக்கிறதுக்காக அந்த க்ராக்கரி யூனிட்டில் இதையும் சேர்த்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் வாங்கினேன். இது என்னோட க்ராக்கரி யூனிட்டில் பக்கத்தில் ஒரு செக்ஷன் வந்து ஃப்ரீயாக இருந்தது. அதில் வந்து இது நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 செக்ஷன் இருக்குது. இதில் நான் வந்து இந்த சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் பிளேட்லாம் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து 5 டயர் பிளாக் அயன் பேன் பாட் ஸ்டாண்ட் தான். இது வந்து 320 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இது வாங்கி 2-3 வருஷம் இல்லை, 4 வருஷமே ஆச்சு. ரொம்பவே நல்லா இருக்குது. நான் வாங்கினப்ப விட இப்போ ரேட் கம்மியாக இருக்குது. 320 ருபீஸ் தான். இதில் வந்து நான் இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் ஹரிசாண்டலாகவும் வச்சுக்கலாம், வெர்டிக்கலாகவும் வச்சுக்கலாம். ஹரிசாண்டலாக வச்சிங்கன்னா கொஞ்சம் அகலமாக வரும், வெர்டிக்கலாக வச்சா கொஞ்சம் உயரமாக வரும். நான் இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து தோசை தவா, பேன் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஈஸியாக இப்படி வச்சுக்க முடியுது. ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பைப்லாம் தெரியுதுல்ல, இது வந்து எங்களுக்கு வந்து ஆர்ஓ மாற்ற இடம். இந்த இடத்துல தண்ணி சப்ளை அவ்வளோவா இல்லாததுனால நான் அது எம்டியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ரேக்கை வந்து அங்கே வச்சு அயன் ஐட்டங்கள்லாம் அங்கே வச்சுட்டேன். ஒரு பாட்டில் பனி பிளான்ட் வச்சு இந்த மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த உட்டன் ரவுண்ட் ட்ரே தான். இது 299 ருபீஸ்க்கு வாங்கினேன். சூப்பரான குவாலிட்டி. வாங்கி இப்போ 1 வருஷம் ஆச்சு. நல்லாவே இருக்குது. இதில் வந்து நான் வந்து ஆயில் கேன் இருக்குல்ல, அது 2 வச்சு சின்னதாக ஒரு பாட்டிலில் மணி பிளான்ட் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். கார்னராகவும் வச்சுக்கலாம், நீங்கள் டைனிங் டேபிளில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிச்சனில் கார்னராக செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த உட்டன் மல்டி பர்பஸ் ட்ரே தான். இது 379 ருபீஸு. 2 பீஸ் வரும். இந்த மாதிரி தான். நான் கொஞ்சம் ஆயிலெலாம் வச்சதுனால அந்த ட்ரே வந்து கொஞ்சம் ஆயிலெலாம் பட்டு அப்படி இருக்குது. இதுவே நல்ல குவாலிட்டி. நான் ஒரு சைடு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆயில் கேன்லாம் இருந்தது, அதை வச்சுட்டு இன்னொரு சைடு நான் தண்ணி பாட்டிலாம் வச்சு செட் பண்ணியிருக்கேன். இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணேன் நான். நம்ம கிச்சனுக்கு எப்படியெல்லாம் செட் பண்ணி பார்த்தா அழகாக இருக்குமோ, கொஞ்சம் கொஞ்சம் செடியெலாம் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு அழகாக இருக்கும். அந்த ட்ரேயில் வந்து 2 பீஸ் வருதுல்ல, ஒரு ட்ரே வந்து இந்த சைடு ஆயில் கேனோடு சேர்த்து நான் வச்சுட்டேன். சின்னதாக மணி பிளான்ட் வச்சு ஸ்டவ்வோட ரைட் சைடு, ஸ்டவ்வோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு ட்ரே வச்சுட்டு, நமக்கு வாட்டர் பாட்டிலாம் கண்டிப்பாக கிச்சனுக்கு தேவை. ஸோ 2 பாட்டிலை வச்சு நடுவில் ஒரு பிளான்ட் வச்சு இந்த சைடு ஒரு சின்னதாக பாட் வச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 டயர் மெட்டல் மல்டி பர்பஸ் ரேக் தான் 357 ருபீஸு. இது வந்து என்னோட கிச்சனுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒன்று, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. நான் இதில் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடிக்கிற கொத்துக்கல், அப்புறம் சால்ட்டு, கீழே வந்து டீ, சுகரு, இடையில வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா கிச்சன் வால் ஹேங்கிங் ஹூக்கு தான். இது 235 ருபீஸு. இது உண்மையிலே செம்ம ப்ராடக்ட்டு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது ஆல்ரெடி நான் வந்து வீடியோவும் போட்டிருக்கேன். இது ஆணிலாம் அடிக்க தேவையே இல்லை. நமக்கு வந்து செவரெல்லாம் டேமேஜும் ஆகாது. டைல்ஸ்லாம் நீங்கள் ஆணி அடித்தா வேஸ்ட்டாக போயிடும்ல. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஸ்டிக்கர் மாதிரி தராங்க. அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி ஹூக்லாம் இருக்கும். இதில் வந்து எத்தனை ஹூக் வருதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 9 வருது. அந்த ஹூக்லாம் நல்லாவே சூப்பராக இருக்குது. நான் வந்து தாளிப்பு கரண்டி, அப்புறம் மிக்ஸ் பண்ணுற அந்த ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் வந்து சிலிக்கான் பாட் ஹோல்டரு, அப்புறம் வந்து இந்த மாதிரி துருவுறது, குழம்பு கரண்டி, தோசை கரண்டி எல்லாமே நான் டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கிற கரண்டி ஐட்டம் ஃபுல்லாகவே நான் அதில் தான் தொங்க விட்டுருக்கேன். 1 இயர் மேலே ஆகுது. இன்னுமே அந்த ஸ்டிக்கர்லாம் கூட வாலில் நல்லாவே ஸ்டிக் ஆகிருக்கு, ஒன்றுமே ஆகலை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பஞ்ச் ஃப்ரீ மல்டி பர்பஸ் வால் ஸ்டோரேஜ் தான். இது 299 ருபீஸு. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரும் ஒரு மெட்டலில் வந்து ரேக்கும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சிங்க்லாம் அது யூஸ் பண்ணிக்கலாம், பாத்ரூம்க்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சிங்க் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கினேன். இந்த மாதிரி அந்த ஸ்டிக்கரை வாலில் வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிக்கணும். அது நல்லாவே ஸ்டிக் ஆன பிறகு இந்த ரேக்கை வந்து அதில் ஹூக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஷ் ஐட்டம், சோப்பு இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்கனைசர் எல்லாமே வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆர்கனைசர் தான். நான் வந்து இதை கிச்சனுக்காக மட்டுமே தான் வாங்கினேன். கிச்சன்லேயே அங்கங்கே நான் மாற்றி எப்படியெல்லாம் என்னோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாமோ, ஆர்கனைஸ் பண்ணிக்கலாமோ அப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து ஒரு ஐடியாக்காக தான் உங்களுக்கு அந்த ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் காமிச்சிருக்கேன். ஆல்ரெடி இது எல்லாமே நான் வந்து ஒரு வீடியோவாகவும் போட்டிருக்கேன். ஒரு சேனலில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது எல்லாமே நான் உங்களுக்கு டக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த ஆர்கனைசர் மட்டுமே ஒரு வீடியோவா போட்டேன். ஆர்கனைசர் எல்லாமே நான் இப்போ 1 இயர்க்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சில ஐட்டங்கள் 2-3 இயர்ஸாகவும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கு, குவாலிட்டியாகவும் இருக்கு. உங்களுக்கு இதோட லிங்க் எல்லாம் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. இது சம்பந்தமான வீடியோஸ்லாம் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வீடியோட எண்ட்லையும் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இதில் வந்து 1-2 ப்ராடக்ட் அன்அவைலபிளாக இருக்கு. நான் வேற லிங்க் கூட நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. நான் வாங்கினதை விட சில ப்ராடக்ட்லாம் வந்து இப்போ ரேட் கம்மியாகவும் இருக்கு. இது எல்லாமே உங்க கிச்சனுக்கும் வீட்டுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். நீங்க கண்டிப்பா ஒரு பெஸ்ட் ஆர்கனைசர்லாம் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இந்த கிச்சனுக்கு இந்த ஆர்கனைசர்லாம் வச்சு ஆல்ரெடி வீடியோவா போட்டிருக்கேன். ஒரு சிலதெல்லாம் புதுசா வாங்கினது தான். சூப்பரான ஆர்கனைசர்லாம் வச்சு என் கிச்சனை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஐடியாவோட உங்களுக்கு இந்த வீடியோவை போட்டிருக்கேன். நான் என் கிச்சனை ஆர்கனைஸ் பண்ண விதம், இந்த ஆர்கனைசர் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்க, லைக் ஷேர் பண்ணுங்க. அடுத்து நம்ம வேற வீடியோவில் பார்க்கலாம். பாய்.